சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இன்னைக்கும் நீங்க 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கீங்க? வீட்ல இருக்கிற வேற யாரும் வரலையா? அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருக்கும் புடவை எடுக்க போறோம், தாலி வேற செய்ய கொடுக்க போறோம். உங்க வீட்ல இருந்து லேடிஸ் யாரும் வரலனா எப்படி? அட்லீஸ்ட் உங்க வைஃபையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்ல, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்கள தனியா விட்டுட்டு வர முடியாது. அதான் கூட இருந்து யாராவது ஒருத்தர் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் சரண்யாவை அம்மா கூட இருக்க சொல்லிட்டு வந்தோம். புடவை எடுக்கிறது, தாலி செய்யறதுல எல்லாம் பொம்பளைங்களுக்கு தான் ஏதாவது ஒரு கருத்து இருக்கும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டு நாளைக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இல்ல இவங்களை கேட்காம செஞ்சிட்டோன்னு ஒரு பேச்சு வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் நான் சொன்னேன். அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. சம்பந்தி எது செஞ்சாலும் எங்களுக்கு ஓகே தான். சம்பந்தி வீட்டுல இருந்த கிழவியும் அவளோட மருமகளும் வந்தா 7:30 ஏதாவது இழுத்து விட்டுடுங்கன்னு தான் சம்பந்தி அவங்கள கூட்டிட்டு வராம வந்திருக்காரு. அது தெரியாம இந்த நாட்டாம வேற சும்மா இல்லாம எதையோ பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நாட்டாமையை டென்ஷன் ஆக்கி விட்டாதான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். என்ன பண்ணலாம்? அந்த டிராமாக்காரிய கூப்பிட்டு ஏதாவது 4 திட்டி விடுவோம். அத பார்த்தா நாட்டாம டென்ஷன் ஆகி அப்புறம் அமைதியா இருக்கும். ஏய் அஞ்சலி, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாங்க. மேடம். என்ன மேடம்? ஏண்டி, நான் அப்பவே சம்பந்தி வீட்ல இருந்து எல்லாரும் வருவாங்க, நான் சொல்லாமலே அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும்னு சொன்னனா இல்லையா? அவங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? உள்ள என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல மேடம், காஃபி போடுறதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உடனே அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னு போய் சொல்லிடுவேன். காஃபி போடுறதுக்கு என்னடி ரெடி பண்ண வேண்டியிருக்கு? ஃபில்டர்ல இருக்கிற டிகாக்ஷன்ல பாலை ஊத்துனா காஃபி ரெடி ஆயிடும். எப்ப வாயை திறந்தாலும் போய் தான். சும்மா போய் எடுத்துட்டு வா. பொய் பித்தலாட்டம் பண்றதே வேலையா போச்சு இவளுக்கு. சம்பந்தி, எதுக்கு இப்படி ஒரு பித்தலாட்டக்காரிய சர்வெண்டா வச்சுக்கிட்டு நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கணும்? பேசாம ஆளை மாத்திர வேண்டியதானே? நாங்க வர்றப்பெல்லாம் ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டாங்கறான்னு அவ்வளவு சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் ஏன் ஆளை மாத்தாம அதே சர்வெண்ட்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவளை விரட்டி விட்டுட்டு வேற ஆளை தான் மாத்தணும் சம்பந்தி. இதுக்கெல்லாம் நேரம் காலம் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு பிடிக்கலன்னா அடுத்த செகண்டே தூக்கி விட்டு எறிஞ்சிடும். உங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ இன்னையா வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அடிச்சு துரத்த வேண்டியதானே சம்பந்தி? என்னாச்சு? நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? உங்களுக்கும் அஞ்சலிக்கும் ஏதாவது பிரச்சனையா? என்ன எதுக்கு இப்படி கேக்குறீங்க? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? அவ இந்த வீட்டு சர்வெண்ட், கேவலம் 10 பாத்திரம் தேய்க்கிறவ. அவளுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்க போகுது? இல்ல, அஞ்சலி மேல நீங்க சம்பந்தம் இல்லாம கோவப்பட்டு இருக்கீங்களே, அதான் உங்க விஷயத்துல ஏதாவது பண்ணிட்டாளான்னு கேட்டேன். என் விஷயத்துல அவ அப்படி ஒன்றும் பண்ணல. போன வாட்டி வந்திருந்தப்போ அவ இங்க கொஞ்சம் செட் ஆகல, வீட்டு வேலை செய்யறதுக்கு வேற ஆளை மாத்தணும்னு சம்பந்தி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதான் நான் கேட்டேன். ஐயோ, பால் தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏய் அஞ்சலி, காஃபி போட்டியா போடலையா? சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? ஆச்சா, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? மேடம், வர மேடம். என்னடி வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து நிக்கிற? பால் தெரிஞ்சு போச்சு மேடம்.
போச்சா? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போதுதான் அபசகுணமா சொல்லிக்கிட்டு இருப்பேல்ல? போடி, போய் வேற ஏதாவது குடிக்க கொண்டு வந்து கொடு. போடி போடி. பாத்தீங்களா இவ மூஞ்ச? இந்த மூஞ்சிய பார்த்துட்டு நாம ஒரு நல்ல காரியத்துக்கு போக அண்ணே. முடியுமா? இல்ல இவள வச்சுக்கிட்டு தான் ஏதாவது நல்ல காரியம் பண்ண முடியும். இவ மூஞ்சில ஏதோ ஒரு திருட்டுத்தனம் தெரியல. இவ இந்த வீட்டுக்கு சரியான ஆளே கிடையாது. சில பேரெல்லாம் காரணம் இல்லாம பார்த்தாலே பிடிக்காது தெரியுமா? அந்த மாதிரி ஆள் தான் இவெல்லாம். அவளை இந்த வீட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே எனக்கு பிடிக்கல. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அஞ்சலி ரொம்ப நல்ல பொண்ணு. பால் தெரிஞ்சு போனதுக்கு அவ என்ன பண்ணுவா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பாக்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனா அசந்த நேரம் பார்த்து கழுத்து அறுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இவளெல்லாம் உடனே மாத்திரதான் நல்லது. நான் இங்க வர்றப்பெல்லாம் இவளை பார்க்கும்போது இரிட்டேட்டிங்கா. சம்மந்தி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவளை கூடிய சீக்கிரமே மாத்திடலாம். ஆமா, நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் மகேஷ பார்க்கவே இல்ல. மகேஷ் எங்க? இதோ வந்துட்டேன் சித்தப்பா. அப்பா சித்தப்பா எப்போ வந்தீங்க? இப்பதான். ஆமா, இன்னைக்கு நீங்க 2 பேரும் தான் வந்திருக்கீங்க. சித்தி பாட்டி வரலையா? 2 பேரும் வரேன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் தான் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்கிறதுனால பாட்டியையும் சித்தியையும் வீட்ல இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க 2 பேருக்கும் சாரீலாம் செலக்ட் பண்ணணுமே, அவங்க வராம எப்படி செலக்ட் பண்றது? மகேஷ் எது செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. லேடிஸ்க்கு கடையில அவங்க பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண சேலையே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிடிக்காம போயிரும். இதுல நான் செலக்ட் பண்றது பாட்டிக்கும் சித்துக்கும் எப்படி பிடிக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன் டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எதை செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அவங்க கட்டிக்குவாங்க. ஓகே, நீங்க சொல்றீங்க, பாத்துக்கலாம். முதல்ல புடவைகள் எல்லாம் பாத்துடலாமா மேடம்? பாத்துடு. சரி மேடம். பத்மா, அதை எடு. பாரு பாருங்க மேடம். அது